பிள்ளையாரப்பா எல்லாத்தையும் காப்பாத்துப்பா. அழுகுற யாராவது அடிச்சாங்களா? அடிக்கல, இனிமேல ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டாரு. ஸ்கூல்ல ஏதாவது விஷமம் பண்ணியா? புத்தகம் வாங்கல, சித்தப்பா வாங்கி தர மாட்டேன்ட்டாரு. இல்லையா நைனா? இல்ல மாமா. கவலைப்படாத, நான் புத்தகம் வாங்கி தர்றேன். உனக்கு எவ்வளவு வேணும்? 50 ரூபாய் போதும். பேரு என்ன நைனா? முத்து கிருஷ்ணா. 50 ரூபாய் தானே, நான் ஒரு வழி பண்றேன். உனக்காக தான் நான் இந்த தப்ப பண்ணேன். 100 ரூபாய் இருக்குதே, சில்லறை மாத்தி கொடுக்கட்டுமா? பரவாயில்ல மாமா, கொடுத்துடுங்க. அடுத்த வருஷம் புத்தகத்துக்கும் வச்சுக்கிறேன். இதே மாதிரி செட்டப்பு அடுத்த வாரம் மயிலாப்பூர்ல வச்சுக்கலாமா? கிடைக்கிற பணத்துல ஆளுக்கு 50-50 என்னங்கிற? நமக்கெல்லாம் 20 வயசுக்கு மேலதான் புத்தி வந்தது. இந்த காலத்து பசங்க பிறக்கும் போதே பிரசவம் பார்க்கிற நர்ஸோட மோதிரத்தை புடிக்கிறாங்க. தீனா தீனா துப்பாக்கி யாரு போட்டது? போலீஸ். நீங்களா? எங்க சார் வந்தீங்க எந்த நேரத்துல? உங்ககிட்ட கொடுத்த துணி மூட்டையை கொடு. நீங்க தான் குடிச்சீங்களா? நீங்க நல்லா இருக்க. நீங்க என்கிட்ட மூட்டையை கொடுத்த உடனே போலீஸ் விசில் சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா உள்ள துப்பாக்கி. துப்பாக்கி எல்லாம் ஏன் என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறீங்க? ரெண்டு எடுத்துட்டு போங்க. லாரி நிறுத்த. வாழ்க்கையில நான் இந்த தப்புமே பண்ணலையே. என்ன திருட்டுத்தனம் பண்ண சொல்றீங்களே? ஐயோ செய்வேன். லாரில என்ன லோடு இருக்கு? ஹார்லிக்ஸுங்க. எங்க போகுது? திருச்சிக்குங்க. 2 பேரையும் கட்டி மேல போட. லாரில ஏறா. எங்க போக சொல்றேன்? வேலூருக்கு போ. அவன் திருச்சிக்கு போகிறா, நீ வேலூருக்கு போக சொல்றேன். ஜெயிலே அங்கதானே இருக்கு. ஏறா ஏற சொன்ன ஏறா. சரியம்மா, என்னப்பா இதெல்லாம்? தப்பாவா? இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்ல? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு எனக்கே தெரியாது. உனக்கு உன் பிறந்த நாள் தெரியாது, எனக்கு என் பிறந்தே தெரியாது. எடுத்துக்கா, எல்லாமே உனக்குதான். எடுத்துக்கா. இப்ப நீ எதை கொடுத்தாலும் எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்குன்னு சொல்லாத, கோபமா இருக்குன்னு சொல்லு. தீனா, நீ போற போக்கே சரியில்லை. எனக்கு என்ன, எப்படியோ போ.
அப்படியெல்லாம் நீ என்ன விட்டு கொடுத்துடுவியா மேரியம்மா? நீ சொல்லுறபடி வாழறதா இருந்தா ஒண்ணு முற்றும் துறந்த ரமண மகரிஷியா இருக்கணும். என்னால அப்படியெல்லாம் வாழ முடியாது. என் பொறப்புக்கு நான் இப்படித்தான் இருக்க முடியும். என் பொறப்பை பத்தி தான் உனக்கு தெரியுமே. இயேசுநாதன் மேல ஆணையா சொல்றேன், இந்த குழந்தை யாருக்குன்னு சத்தியமா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். பிறப்பு பத்தி நீ ஏண்டா கவலைப்படுற? அது உன் கையில இல்ல. ஆனா இறப்பு வாழ்க்கையில நீ எவ்வளவு ஒழுக்கமா நடந்துக்கிறியோ அதை பொறுத்துதான் இருக்கு. அதுக்கு நீயா கலங்கம் கற்பிக்காது. ஆரம்பிச்சுட்டியா மேரியம்மா? நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் தான் நல்லா இருக்கும். ஆனா வாழ்க்கையில ஒத்து வராது. என்ன விட்டு பொண்ணை எடுத்துக்க. நீ என்ன தப்பு பண்ண? இந்த பையன் யார்? இவன் ஓ மகன் ஊரெல்லாம் பேசிக்கிறாங்களே, அது உண்மையா? இல்ல. பின்ன இவன் யார்? அதையாவது சொல்லு. தயவு செய்து அதை மட்டும் கேட்காதீங்க. நான் சொல்றது இல்லைன்னு சத்தியம் செய்து கொடுத்திருக்கேன். பொய்யா சொல்ற? டேய், நீ யார் மகன்டா? உண்மையை சொல்லு. உன் மூஞ்சிக்கு உண்மையை சொல்லுமா? அம்மா, என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். நான் போறேன். வீணா, வீணா, போகாதே. நில்லு. வீணா, வீணா. நான் குழந்தையா இருக்கும் போதே என்ன நீ வாங்காம இருந்திருந்தா, அப்பவே இவனை தூக்கி குப்பை தொட்டியில போட்டுங்கடான்னு சொல்லி இருந்தா, உன் வாழ்க்கை இப்படி உருக்குலைஞ்சு நாசமா போயிருக்குமா? நீ என்னமோ நல்லதுதான் செஞ்ச, ஆனா அதுவே உனக்கு கெடுதலா போச்சே. என்னால நீ நிம்மதி இழக்க கூடாதுங்கிறதுக்காக தானே நான் உன்னை விட்டு ஓடுனேன். என்ன ஆச்சு? இந்த பரிசு உங்களதா? ஆமா. என்ன பையன் திருடிட்டான், நான் பார்க்கல. அவன் சொல்லிட்டு போயிருக்கான். இந்த பையன் சமுதாயத்துக்கு முன்னால நீ குற்றவாளியானுன்ன, சட்டத்துக்கு முன்னால நான் குற்றவாளியானுன்ன. நம்ம ரெண்டு பேரும் செஞ்சது என்னமோ நல்லதுதான். ஆனா ரெண்டு பேருமே வம்புல மாட்டிக்கிட்டமா இல்லையா? அதனால மனிதன் சூழ்நிலைக்கு அடிமை. சென்னை அருகே வழிப்பறி கொள்ளை. தனியே வரும் சரக்கு லாரியை துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றனர். ஒரே வாரத்தில் இது 2வது சம்பவம். எவனோ படிச்சா நீ ஏப்பா மிரள்ற? வீணா, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் வர்றேன். நீங்க லாரிய மடக்கி வேற ஊருக்கு கொண்டு போய் சரக்க வித்து பங்கு போட்டுக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். இப்படி அபாண்டமா பேசுறேன்னா சாதாரண மெக்கானிக்கியா? மொத்தமா நீயே சாப்பிட்ட ஜீரணமாகாது. இதோ பாரு, வெளியில பேச்சு வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச போதாது எல்லாத்தையும் சொல்லிடுவேனே. அதனால அவங்க கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பங்கு வாய்க்கூட. உனக்கு ஒரு பங்கா? ஆமா, இல்லாட்டி போனா விட்டுடு. போலீஸுக்கு போறேன், எனக்கு ரிவார்டு கிடைக்கும். நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ எல்லாத்தையும் சொல்லி என்ன மிரட்டிட்டு இல்ல, நானும் உன் விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன்ல. நீ நாளைக்கு வா, பேசுவோம். வா, நாளைக்கு வா. பெரிய ரவுடி அவன் உங்களை பார்க்கணுமா? எப்படி வசதி? இப்ப என்ன செய்யறது? ஏதாவது கொடுத்து சரி பண்ண வேண்டியதுதான். ஏதாவதா? அவன் சம பங்கு கேக்குறான். பங்கா? ஆமா, இல்லன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்து ரிவார்டு வாங்கிக்குவானா. இப்ப என்ன பண்றது? அவனுக்கு ஒரு பங்கு கொடுத்துட வேண்டியதுதான். ஒண்ணும் தெரியாதவன் மிரட்டுறான், அவனுக்கு ஒரு பங்கு. எல்லாம் தெரிஞ்சு எனக்கு பிச்சை காசு 200 ரூபாயா? எடுறா. நீனா, இதுல உனக்கு ஒரு பங்கு, அவனுக்கு ஒரு பங்கு. இனிமேல் நாம எல்லாம் சரி பங்கு தான். பாவி பசங்களா, ஒண்ணும் தெரியாம இருந்த என்ன வம்புல மாட்டி விட்டுட்டு என்ன வச்சு அந்த பயல்கள் சம்பாதிக்க பாக்குறாங்க. நீ இடையில வந்து என்கிட்ட பங்கா கேட்கிற? இந்த பேட்டிக்கு ரவுடியா நீ? சின்ன பிள்ளையிலே இருந்து நான் உன்னை பாத்துட்டு வர்றேன். என்னையா போலீஸ்ல காமிச்சு கொடுக்க பாக்குறேன்? தம்பி, தம்பியாடானா? அண்ணன், அண்ணன் மன்னிச்சிரு. இனிமே வழிக்கே வர மாட்டேன்னு. ஏண்டா, என் மேலையா கத்தி எடுத்து வீசுற?
பேட்டா நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை உங்களுக்கே திருப்பி சொல்லி கொடுக்கறேன்டா. உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே. வாத்தியார யாரு முதல்ல அடிக்கிறாங்களோ அவங்கதான் என் வாத்தியார். இவ்வளோ நாளா உங்கள மாதிரி ஒரு குருவை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். கிருஷ்ணா, நீ இன்னும் பள்ளிக்கூடம் போகலையாடா? நீங்க தான் என் பள்ளிக்கூடம், நீங்க தான் என் வாத்தியாரு, நீங்க தான் நான் படிக்க வேண்டிய புஸ்தகமே. நான் உங்க கூடயே இருக்கேன். நீயா? என் கூடயா? இருக்காடா. வாத்தியார, உங்களுக்கு உங்க பவர் தெரியல. என்ன மட்டும் உங்க கழுத்துல பாம்பா சுத்திக்குங்க, எவன வேணா தில்லா கருடா சௌக்கியமான்னு கூப்பிடுவேன். புரியலையா? பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. முத்துகிருஷ்ணா, கேட்டையா, அந்த குன்னூர் விஷயத்தை நீயே நேரடியா டீல் பண்ணிடு. பணத்திமிருனால எதை வேணும்னாலும் செய்யலாங்கிற தைரியமா? இங்க உன்னை கேட்கறதுக்கு ஆளுங்க யாருமே இல்லைங்கிற துணிச்சலா? தேயிலை திருடுனதுக்கு தண்டனை கற்பழிப்பா? அத கேட்க நீ யார்? நான் யாரா? எங்கெல்லாம் ஏழைங்க பாதிக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் அவங்களை காப்பாத்துற தீனதயாளு பிரதிநிதி. இவனை பிடிச்சு கட்டுங்கடா. என்ன சிரிக்கிறீங்க? இவனை பிடிச்சு கட்டுங்கடா. இவங்கெல்லாம் என்ன நாய்களா இல்ல உன் அடிமைகளா? இவங்க செய்யற வேலைக்கு தான் நீ கூலி கொடுக்கிற. ஆனா இவங்க எஜமா யார் தெரியுமா? தேவைப்படும் போதெல்லாம் தெய்வமா வந்து உதவி செய்யறாரு அந்த தீனதயாளு. கேள்விப்பட்டிருக்கியா? நில்லுங்க, நீங்களாம் போங்க. இவனா நானாங்கிறத பார்த்துருவோம். வாங்க. நீ
தெய்வ மகன் தீனதயாளு ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே போராட்டம் போராட்டம் சாகுவரை போராட்டம் தெய்வ மகன் தீனதயாளு தெய்வ மகன் தீனதயாளு தொழிலாளியை பழிவாங்கும் முதலாளி வர்க்கம் அடிக்காதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே தெய்வ மகன் தீனதயாளு தெய்வ மகன் தீனதயாளு தெய்வ மகன் தீனதயாளு என்னப்பா இதெல்லாம் பார்த்தா தெரியலையா இந்த எஸ்டேட்ல என்னடா கலாட்டா இங்க என்னடா ஸ்ட்ரைக் என்ன எதுக்காக ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்குன்னா ஸ்ட்ரைக்கு கலாட்டானா கலாட்டா புரியலையா அதுக்கு தான் என்ன காரணம் கேக்குறேன் எங்களை கேட்டா என்ன யார கேக்குறேன் தீனதயாளையா போய் கேளுங்க திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க பேச்சுவார்த்தை கூட வரமாட்டேங்கிறாங்க நீங்க சொன்னா தான் ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்குவோம்னு சொல்றாங்க நாங்க ஒண்ணுமே செய்யலீங்க நீங்க ஒண்ணுமே செய்யலையா எனக்கு தெரியுயா பக்கத்து எஸ்டேட்ல டிஎல்ஏ திருடிக்கிட்டு வாங்கன்னு உங்க தொழிலாளிக்கு நீங்க பணம் கொடுத்து அனுப்பல ஏழைகளுக்கு திண்டாட்டம் பணக்காரனுக்கு கொண்டாட்டம் ஏழைகளை என்னைக்குமே கோழைகளா நினைச்சிடாதீங்க தொழிலாளி முதுகு வளைஞ்சு வேலை செய்யணும்னா அவன் வயிறு நிமிரணும் பணக்கார பந்து விளையாடுறதுக்கு பாட்டாளி வர்க்கம் தான் கிடைச்சுதா நான் பேசுறது வேதாந்தம் இல்ல சித்தாந்தம் ஏதோ நடந்து போச்சு இனிமே நாங்க ஒழுங்கா நடந்துக்கிறோம் இதுல பணம் இருக்கு ஒத்து கிருஷ்ணா வாங்க உங்களுக்கு எல்லாம் போனஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி உங்களை எல்லாம் ஏமாத்தினார்ல உங்க முதலாளி அவர்கிட்ட இருந்து வசூல் பண்ணி உங்களுக்கு எல்லாம் போனஸ் கொடுக்க சொல்லியிருக்கார் தீனதயாளு 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 தீனதயாளு